தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் வாய்ப்புண்ணை ஆற்றும் வல்லாரை அப்படின்னு சொல்லலாம். இந்த வல்லாரை பற்றி எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும். நம்ம மார்க்கெட்டில் போகும்பொழுது இல்லை காய்கறி கடையில் நம்ம பார்க்கும்பொழுது அந்த வல்லாரை கீரையை நம்ம பார்ப்போம். ஆனால் அதை வாங்க மாட்டோம். அவங்க வச்சுருக்கிறதே 2 கட்டு 3 கட்டு வச்சுருப்பாங்க. எப்பொழுதுமே கிடைக்காது, எளிதில் கிடைக்காது, அரிதான மூலிகை. இதை கற்ப மூலிகைன்னு சொல்லுவாங்க. வல்லாரையை தொடர்ந்து சாப்பிட்டா மரணமே கிடையாது. ஆயுளும் பார்த்திங்கன்னு சொன்னால் 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் கூட வாழலாம். ஏன்னா மலேசியாவில் பினாங்கில் ஒருத்தர் 246 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருக்கார். 246 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருக்காரு. இதை ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி பலராமையா அப்படிங்கிறவங்க தன்னுடைய புத்தகத்திலே இந்த தகவலை சொல்லியிருப்பாங்க. இந்த பினாங்கில் இருக்கிற ஒருவர் 246 வருடம் வாழ்ந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்று அவர்கள் அவரை போய் நேரில் சந்தித்து பார்க்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு தகவல் என்ன தெரியுமா? வல்லாரை கீரையை நான் தொடர்ந்து காலையில் 50 ml அரைச்சி சாறு எடுத்து நான் சாப்பிட்டுக்கிட்டே வர்றேன். இதுதான் என்னுடைய ஆயுள் நீட்டித்ததற்கு ஒரு மிக முக்கியமான காரணம். மற்றபடி நீங்கள் சாப்பிட்ற உணவு உங்களுடைய வாழ்க்கை முறை, அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன் என்று 1946வது வருடம் இந்த தகவலை பதிவு செய்திருக்காரு அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி பலராமையா அவர்கள். அப்போ இந்த வல்லாரைக்கீரை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா கீரையுமே நம்ம சாப்பிட்றோம். ஆனால் வல்லாரைக்கீரையை அந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறோமா, அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமானா கண்டிப்பாக கிடையாது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தினசரி இந்த வல்லாரைக்கீரையை நம்ம எடுத்துக்கலாம். இதில் இல்லாத சத்துக்களே கிடையாது. இதை ஒரு கற்ப மூலிகை என்று சொல்வார்கள். கற்பம் என்றால் உடம்பு, அதாவது கற்பம் என்றால் நரை, திரை, மூப்பு, பிணி, மரணம் வராமல் தடுக்கக்கூடியது. அதைத்தான் கற்பம் என்று சொல்வார்கள். காயமென்ற உடலை கற்பமாக பாதுகாக்கக்கூடியது வல்லாரை. அதனால தான் இந்த வல்லாரை கீரையை நம்ம முன்னோர்கள் எல்லாருமே பயன்படுத்தினார்கள். இதை எல்லா நோய்களுக்கும் முற்று உடலையும் பாதுகாக்கக்கூடியது, ஆயுளை நீட்டிக்கக்கூடியது, ஆரோக்கியத்தை நமக்கு தரக்கூடியது. இந்த வல்லாரை கீரையை தினசரி நம்ம ஏதாவது ஒரு வடிவில் ஜூஸாக எடுக்கலாம், துவையலாக செஞ்சு சாப்பிடலாம், அல்லது சூரணமாக, அல்லது தினசரி என்ன பண்ணலாம், அந்த இப்போ பல்பொடி நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, ஏதாவது ஒரு ஹெர்பல் பல்பொடி பயன்படுத்துகிறோம்னா இந்த வல்லாரை கீரை என்ன பண்ணணும், வாங்கி சுத்தப்படுத்தி நிழலில் உலர்த்தி நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு அந்த பல்பொடியோடு, இப்போ 100 கிராம் ஹெர்பல் பல்பொடி இருக்குன்னா 100 கிராம் இந்த வல்லாரை சூரணத்தை அதில் கலந்து அதில் நீங்கள் பல் தேய்ச்சிட்டே வந்தால் பல் ஈறு தேயாது, பற்சுத்தை வராது, பற்கூச்சம் வராது. பல்லில் கரை நிறைய பேருக்கு இருக்கும், பார்த்துருக்கலாம். அந்த கரையெல்லாம் பார்த்திங்கன்னா நாள்பட நீங்கள் அந்த பல்பொடியை பயன்படுத்தும் பொழுது, அந்த வல்லாரை சூரணத்தை பயன்படுத்தும் பொழுது மறைஞ்சே போயிடும். இதோடு நீங்கள் என்ன பண்ணலாம், திரிபலா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இந்த பொடியை வாங்கணும். இப்போ 100 கிராம் திரிபலா சூரணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் வல்லாரை சூரணம், தனி வல்லாரை சூரணம் நீங்களே தயாரிக்கலாம். அல்லது சித்த மருந்து கடைகளில் இந்த வல்லாரை சூரணம் வாங்கி ரெண்டையும் ஒன்றா கலந்து இந்த 200 கிராமோட கல்லுப்பு ஒரு 50 கிராம் எடுத்து பொடி பண்ணி இந்த சூரணத்தோடு கலந்து வச்சுக்கிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணலாம், தினசரி பல்பொடியாக நீங்கள் பயன்படுத்தும் பொழுது பல் சார்ந்த நோய்கள் எதுவுமே நமக்கு ஏற்படாது, வாய் துர்நாற்றம் வராது. அடுத்தது உணவாக தினசரி அந்த வல்லாரையை உணவாக நம்ம சமைத்து எடுத்துக்கலாம். இப்போ வல்லாரை மாத்திரையே நிறைய இப்போ சித்த மருந்து கடைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வல்லாரை பிரம்மி சேர்ந்த மாத்திரை நிறைய கிடைக்குது. அந்த வல்லாரை மாத்திரையை நம்ம குழந்தைங்களுக்கு 6 வயசுலேருந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தால் உடலையும் பாதுகாக்கும், ஞாபக சக்தியை தரும், உடலை நோய் இல்லாமல் பாதுகாக்கும். இந்த வல்லாரை கீரையை பயன்படுத்துங்கள், நோயின்றி வாழுங்கள். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.